சேலம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் குமரேசன் வழங்க கேட்கலாம். குமரேசன், மருத்துவர்கள் எதன் காரணமாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்? இது தொடர்பான முழு விவரம். அதாவது சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்ட விவகாரம் அரசு மருத்துவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதன் காரணமாகத்தான் அரசு மருத்துவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர், அதே போல தமிழ்நாடு துணை முதலமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஆகியோர் உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு அந்த தமிழ்நாடு அரசு மருத்துவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். அது மட்டுமல்லாமல் அந்த தாக்குதலில் ஈடுபட்ட அரசு மருத்துவர் பாலாஜிக்கும் உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அது தாக்குதலில் ஈடுபட்டவரும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் இரண்டாவது நாளாக சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரியில் உள்ள பணியாற்றக்கூடிய அந்த அரசு மருத்துவர்கள், அதாவது தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கத்தின் சேர்ந்த மருத்துவர்கள் இன்று இரண்டாவது நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அரசு மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும், அரசு மருத்துவமனையில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி தான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் தான் டாக்டர் அருணாச்சலம் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர்கள் எடுத்துக்கொண்ட அந்த உடனடி நடவடிக்கைக்கு பாராட்டும் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக அரசு மருத்துவமனைகளுக்கு துப்பாக்கி எந்த போலீஸ் பாதுகாப்பு போடப்படும், அரசு மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு உறுதியளித்துள்ளதற்கு இந்த மருத்துவர்கள் பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக தங்களுக்கு அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். அதே போல அரசு மருத்துவமனைகளில் அவசர சிகிச்சை பிரிவு பகுதியில் 24 மணி நேரமும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் அவர்கள் வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.